அது 1911 இத்தாலி. ஜெனட்டி என்ற புகையிரதம் 106 பயணிகளோட தன் பயணத்தை ஆரம்பிக்குது. வழியில இருந்த ஒரு சுரங்கத்துக்குள்ள நுழைஞ்ச அந்த புகையிரதம் அந்த சுரங்கத்தின் மறுமுனையிலிருந்து இன்று வரைக்கும் வெளியே வரல. அந்த புகையிரதத்தில் இருந்து 2 பேர் மாத்திரம் தப்பிக்கிறாங்க. அவங்க சொன்ன விஷயம் இன்றைக்கும் ஒரு மர்மமாகவே இருக்குது. அவங்க சொன்னது ஒரு மர்மமான வெள்ளை புகைக்குள் அந்த புகையிரதம் நுழைஞ்சதா சொன்னாங்க. அதிசயம் என்னண்டா, சரியா இந்த நிகழ்வு நடப்பதற்கு 71 வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது 1840 மெக்சிகோவில் 104 பேர் திடீரென்று தோன்றி நாங்கள் இத்தாலியில இருந்து புகையிரதத்தில் வாரம் என்று சொல்லி எல்லாரையும் அதிர்ச்சியாக்கி இருக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்த டிக்கெட்டுகளை பார்க்கும்போது 1911 என்ற வருடம் குறிப்பிடப்பட்டிருந்ததாகவும் சொல்லப்படுது. அப்போ உண்மையாகவே அந்த புகையிரதம் டைம் டிராவல் செஞ்சு 70 வருடம் பின்னாடி போயிடுச்சா, இல்லை அந்த சுரங்கம் வேறு உலகத்துக்கு செல்வதற்கான வழியா? இன்று வரைக்கும் அது மர்மமாகவே இருந்தாலும் அந்த புகையிரதத்தில் சிறிய துண்டு கூட இதுவரைக்கும் உலகத்தில் எந்த இடத்திலும் கிடைக்கல என்பதுதான் ஒரு பெரிய மர்மமாகவே இருக்குது. இது தொடர்புடைய உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.